குருவவரே எங்கள் குருவவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவவரே எங்கள் குருவவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. அனைவருக்கும் வணக்கம். எளிதில் மூலிகைகளில் பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம ஒரு பகுதியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் இன்றைக்கி பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. என்னென்னா, இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? 100க்கு 95 விழுக்காடு என் கையில் பணம் நிற்கலை, செலவாயிடுது. இது சொல்கிறது தான் அதிகம். அது அவரவர் வசதிக்கேற்ப நம்ம வாழ்க்கையில் சொல்லுவோம். அதற்காக பல பகுதிகளை பல விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். அகத்தியர் முதல் கொண்டு ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்னென்னா, ஒரு வீட்டிலே எப்படி சில முக்கிய பொருட்கள் இருந்தால் நல்லது என்பது அதிலே கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக, நாம் சாமி படம் வைக்கிறோன்னு வச்சுங்க, அவங்கவுங்க இறை வழிபாடை சார்ந்து, அப்புறம் நம்ம எது நமக்கு பிடிக்குதோ அதை நம்ம வச்சு வழிபாட்டுக்கு வச்சுருப்போம். அப்படி இல்லையா? அந்த வகையில் மூலிகையில் என்ன இருக்கிறது அப்படி என்று அகத்திய திரட்டை நம்ம ஆய்வுகள் செய்யும் பொழுது அதில் என்ன சொல்கிறாங்க, அட்டவாசம் கொண்டு இல்லத்திலே நிலையாய் வைத்திட கட்டங்கள் ஏதடி எது நிலையும் இல்லா போகும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குங்க. சரி, இது என்னென்ன புரியாமல் இருந்து ஒரு குழப்பத்தில், அட்டை மூலிகை தண்ணில் லிட்டர் இடத்தில் வைக்க, வீட்டில் வைக்கலாம், நமக்கு அது என்ன அப்படிங்கிறது அப்புறமா பார்த்தா அதில் 8 விதமான வாசனை பொருட்களை வலியுறுத்தியிருக்கிறாங்க. இந்த 8 விதமான வாசனை பொருட்கள் வீட்டில் இருந்தால் அவ்வளவு விசேஷம். இந்த செலவுகள் தேவையான செலவுகள் ஆகலாம், தேவையில்லாத செலவுகள், வீண் செலவுகள், அதாவது நமக்கு இது எதிர்பார்க்காத செலவுகள் எல்லாம் வரவே வராது. ஒன்று. இரண்டாவது, இப்போது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து வைக்கிறீங்கன்னா அது செலவானால் தான் அடுத்த பணம் உங்களுக்கு வரும். நீங்கள் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். நீங்கள் பாருங்கள், அது பேங்க்கில் வைங்க, இது 1 லட்சம் வைங்க, 2 லட்சம் வைங்க, அது செலவானால் தான் அடுத்த பணம் வரும். இது நிறைய பேருடைய அனுபவத்தில் இருக்கும். ஆனால் இந்த 8 வாசப்பொருட்களை நாம் வைத்தால் அந்த நிலைமை வராதுங்க. 1 2ஆக, 2 3ஆக, 3 4ஆக பெருகி கொண்டே இருக்குங்க. அதுக்கான வருமானமும் கொடுக்குங்க. அந்த இடத்துல பணத்தை இழக்க வைக்காமல் இருந்து கொண்டே இருப்பதற்கு வாய்ப்பு வளர்க்கும். அதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க உங்கள் தேவைக்கு, ஒரு இடத்த நீங்கள் வாங்குறீங்க உங்கள் தேவைக்கு, அது நம்மளுடைய தேவை. அப்போ பணம் நம்ம செலவு பண்ணலாம், அப்போ கூட தொடைக்காது, அப்போ கூட முழுமையாக காலியாகாது. அந்த மாதிரி ஒரு அற்புதம் தான் இந்த 8 விதமான வாசனை பொருட்கள். ஒரு மஞ்சள் நிற துணியிலே உள்ளே வைத்து மூட்டை கட்டி பூஜை ரூமிலும் பணப்பெட்டியிலும் கைப்பையிலும் வைத்து வச்சுக்கோங்க. முதல்ல வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் சிரம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது, அது கண்டிப்பாக இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் அந்த மூட்டையை எடுத்து வாசனையான சாம்பிராணி, இந்த சாம்பிராணி புகை இந்த மந்திரம் சொல்லி அந்த மூட்டைக்கு காட்டி மீண்டும் கல்லாப்பையில் வச்சிருங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இதை மாற்றிடுங்க. இந்த வாசனை பொருட்களை மாற்றிடுங்க. ஆக இந்த மந்திரத்தை சொல்லி அந்த மூட்டைக்கு சாம்பிராணி புகை காட்டி வைத்து நன்றாக வழிபட வேண்டும். இப்படி பாருங்க, நான் சொன்னது போல உங்களுக்கு அந்த வீண் விரையும், வீண் செலவு, எதிர்பாராத செலவு, இந்த பிரச்சனைக்கு வாய்ப்பே இருக்காது. மிக முக்கியம், எந்த பணமும் முழுமையாக காலியாகாது. மேலும் மேலும் சேருவதற்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இதை செய்யுங்க. இதோ அந்த 8 வாசனை பொருளை பாருங்கள்.
இதை கரெக்டாக கடைபிடிச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். கடையில் போகிறீங்க, வாங்க போகிறீங்க, மூட்டை கட்ட போகிறீங்க, வைக்க போகிறீங்க, சாம்பிராணி போட போகிறீங்க, மந்திரம் சொல்ல போகிறீங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க. வச்சு பயனடைங்க. நல்லா இருங்க. அடுத்த பகுதியோட பார்க்குறேன். வணக்கம். குறை தீர்க்கும் அவர் திருவருளே, குரு அவரே.